கடவுளே, உங்களை நம்பி தான் நான் இந்த விளக்க போட்டிருக்கேன். எவ்வளோ நாள் என் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாச்சு. நான் யாரை மனசார விரும்பினோ அவரையும் என்ன இவ்வளோ காயப்படுத்துவார் நான் நினச்சி கூட பார்க்கல. கடவுளே, என் வாழ்க்கைக்கும் ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணுங்கள். எனக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு கூட யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. உண்மையாக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு கூட தெரியலை. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் உண்மையாலுமே அவரை நேசித்தது தான் தப்பா? இப்படிப்பட்ட ஒருத்தரை என் வாழ்க்கையில் எதுக்காக கொண்டு வந்தீங்க? என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு தெரில. நான் எந்த தப்புமே பண்ணலையே. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கூட இப்போ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு தெரில. கோயிலுக்கு வர சொன்னேன், வந்திருக்கா. ஆனால் என்கிட்ட பேசுவானான்னு தெரியலையே. சுனி, இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? எதுக்காக நீங்கள் வந்தீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. உன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்லடி, கோவிலுக்கு வா, நம்ம பேசணும், நம்ம வாழ்க்கையை பற்றி பேசணும். உன்கிட்ட சொல்லியிருந்தேன்லடி. நீங்கள் சொன்னால் நான் வந்துடுவேன் நினச்சிங்களா? நான் உங்களுக்காக ஒன்றும் வரல. என் மனசு நிம்மதி இல்லாமல் போய் தான் வந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னது கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமே இல்லை. என்ன வேணா இருக்கட்டும்டி, நீ வந்துட்டல்ல, உன்கிட்ட நான் பேசணும்டி. முதல்ல என்னோட விஷயம் என்னன்னு கேளுடி. தேவையில்லாமல் கூப்பிடாதடி. போதும், இவ்வளோ நாள் உங்கள் பேச்சை கேட்டதும் போதும், நான் கெட்டதும் போதும். என் குடும்பத்தில் சொன்னது உண்மைதான். ஆம்பளைங்களை நம்பவே கூடாது, அதுவும் உங்களை மாதிரி ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. சுனி, நீ தப்பாக புரிஞ்சிருக்கடி. அது நான் இல்லடி. என்ன நான் தப்பாக புரிஞ்சிருக்கேன்? எல்லாரும் உங்களை தான் சொல்கிறாங்க. அது எப்படி? என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? நீங்கள் வரலைன்னா வேறு யார் வந்திருப்பா? என்னை என்ன முட்டாள் நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை என்னை ஏமாத்தணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்கள் அக்கா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன்டி. சத்தியமாக நான் இல்லடி. ஆமாம் ஆமாம், என் அக்காவுக்கு கண் பார்வை தெரியாதுல்ல, அதனால தான் வேறு யாரையோ பார்த்துட்டு உங்களேன்னு சொல்கிறாள்ல. போதும்டி போதும், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்தாது. நான் இப்போ சொல்கிற கேட்டுக்கோ, என் மனசில் உன்னை தவிர வேறு எவ்வளவுக்கு இடம் கிடையாது. நானும் இவ்வளோ நாள் அப்படி தான் அம்படேன். ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்னடி தெரிஞ்சது உனக்கு? சொல்லு, என்ன தெரிஞ்சது சொல்லு. இந்த கிட்ட வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எனக்கு எப்போவோ எல்லாமே அறுந்து போச்சு. எப்போ நீங்கள் தான் எங்கள் அக்காவோட பிரச்சனைக்கு காரணம்னு தெரிஞ்சதோ அதோட முடிச்சிட்டேன். ஓ, அந்த லெவலுக்கு வந்துட்டியாடி? ஆமாம், யார் நீ? உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு எதுவுமே கிடையாது. என் அம்மாவோட அண்ணன் பையனாக இருக்கலாம், அதுக்காக உங்கள் கூட உறவு கொண்டாடுற லெவலுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எல்லா அவமானத்தையும் நாங்கள் பட்டுட்டோம்ப்பா, பட்டுட்டோம். சுனிதா, புரிஞ்சு பேசுடி. நீ இல்லைன்னா நான் செத்துருவண்டி, பரவாயில்லையா? இந்த வார்த்தையை எத்தனை பேர்த்துக்கிட்ட சொன்னீங்களோ, நான் எத்தனாவது ஆளோ யாருக்கு தெரியும்? என்ன அடிச்சிங்க? இப்போ உங்களுக்கு திருப்தியா? என்னை அடித்த பிறகு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் இதை தானே எதிர்பார்த்தீங்க? யோஸ், என்னை ஏண்டி இப்படி சாகடிக்கிற? உன்னை விட்டுட்டு வாழவும் முடியல, நீ இல்லாமல் இருக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் ஆயிடுவோம் போல இருக்கு. உன்னை அடிக்கணும்னு நினைக்கவே இல்லடி. மன்னிச்சிடுடி, வலிக்குதா? சாரிடி. போதும் போதும், உங்கள் கரிசனமெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்க. என்னடி சொன்ன? என் கரிசனத்தை பார்த்தா குப்பை தொட்டியில் போடணுமா உன்னை? என்னை விட போறீங்களா இல்லையா? இப்போ எதுக்காக என்னை இப்படி பிடிச்சி இழுத்து வச்சிருக்கீங்க? நானும் போனால் போகுது, சொன்னால் புரிஞ்சுக்குவேன்னு ஒவ்வொரு தடவையும் பின்னாடி வந்தால் என்னை அவமானம் அடிப்படுத்திட்டு இருக்க. இப்போ சொல்கிற கேட்கடி, நீ தாண்டி என் பொண்டாட்டி, அது யாருனாலையும் மாற்ற முடியாது. நீ ஒருத்தி மட்டும்தான் என் பொண்டாட்டி. உங்கள் அக்கா விஷயத்தில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாது, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டி, அதை தெளிவுபடுத்தாமல் நீ உன் பின்னாடி நான் வரவே மாட்டேன்டி. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க. நீங்கள் தப்பே பண்ணலைனாலும் எனக்கு நீங்கள் வேண்டவே வேண்டாம். எனக்கு நீங்கள் வேண்டவே வேண்டாம். ஓஹோ, அப்படியா? என்ன வேண்டான்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணுறதா இருக்கீங்க? அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்போ சொல்கிற கேட்டுக்கடி, என்னை தவிர வேறு எவனும் உன் கழுத்தில் தாலி கட்ட விட மாட்டேன். அப்படியே யாராவது கட்ட வந்தாங்கன்னா அவனை கொன்று போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்துக்க, உன் புருஷன்னா அது வெற்றி மட்டும்தான். எனக்கு வெற்றிக்கு பொண்டாட்டினா அது சுனிதா மட்டும்தான். வேற யாராலையும் இதை தடுக்க முடியாதுடி, எழுதி வச்சுக்கோ. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை, சரியா? உங்கள் அக்காவுக்கும் எனக்கும் அன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கூட ஞாபகம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்டி. வந்து உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டுறேன். ஆமாம் ஆமாம், இவர் பிரச்சனை பண்ணாமல் இந்த 15 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை ஊதி ஊதி பெருசாகி வளர்ந்துட்டே தான் வருதே தவிர கம்மியான பாடில்லை. என் அக்கா அது எப்படி பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட ஆளுகளை மறந்துடுவாங்களா? நீ வேணால் அவளுக்கு பாதிக்கப்படுற லெவலுக்கு பண்ணியிருக்கலாம். நீ பண்ணதுனால உனக்கு அது ஞாபகம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அனுபவிச்சவங்களுக்கு தானே அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதனால் நீ என்ன வேணால் பேசலாம். எப்படி இருந்தாலும் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு எந்த எவிடன்ஸும் இருக்க போகிறதில்ல. அதனால் நீ ஈஸியாக தப்பிக்க தானே போகிற. ஏ நிறுத்தடி. தெரியுண்டி எனக்கு எதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுறணும்னு நினச்சேன், ஆனால் அது நீ எனக்கு முக்கியமாக இல்லாத வரைக்கும் தான்.
இப்போ நீ தான் எனக்கு முக்கியமாச்சே. உன்னை கண்டுபிடிச்சி உங்க கூட வாழணும்னு நினைக்கிற எனக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். அதனால் இந்த பிரச்சனையை தீர்க்காம உன் கழுத்தில் தாலி கட்டாமல் நான் லண்டன் போகிறதா இல்லடி. பார்த்துக்கிட்டே இரு. என்னை இப்படி பேசிட்டல்ல, நான் பேசுனது தப்புன்னு சொல்லி நீ ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேட்படி. எழுதி வச்சுக்கோ. அதையும் பார்க்கலாம். முதல்ல என்ன விட்டுறியா? விட முடியாது. இருந்தாலும் நீ பேசுகிற பேச்சுக்கு உனக்கு ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் விடுறேன்டி. இது ம்மா. பொறுக்கி விடுற பையன். இப்படி வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து உதட்டு மொத்தம் கொடுக்குற உனக்கு எவன்டா ரைட்ஸ் கொடுத்தான்? கோயில் கூட பார்க்காம அறிவில்லை. ரைட்ஸை யாரும் கொடுக்கறது இல்லை, எடுத்துக்கிறது. அதுதான் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் ரைட்ஸ் எடுத்துக்கிறேன்டி. உனக்கு என்னடி அதில் பிரச்சனை? யாருக்கு யாருடா பொண்டாட்டி? சும்மா போகிற வரலாம் என்னை பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கு எங்கள் அம்மா என்னை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆடே, பொண்டாட்டி கோவம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. போடா லூசு பையலே. ஹலோ மேடம் டார்லிங், ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. நீ ஒரு பின்னாடி வந்தேன்னா நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். பின்ன மான்குட்டியை மாதிரி இருக்கியா? நீ எல்லாம் ஒரு ஜென்மம். உங்ககிட்ட பேசுறதுக்கு சும்மாவே போகலாம். கடவுளே, வெற்றி பண்ணுறதும் பேசுகிறதையும் பார்த்தா எனக்கு ரொம்ப வெற்றி மேலே தப்பு இல்லாத மாதிரி தான் தோணுது. எப்படியாவது அக்காவோட பிரச்சனைக்கு யார் காரணங்கிறத நீங்கள் தான் காமிக்கணும். அக்காவும் பொய் சொல்ல வாய்ப்பில்லை, வெற்றியும் பொய் சொல்லியிருக்க மாதிரி தெரியல. என்னோட குழப்பத்துக்கு நீங்கள் தான் தீர்வு கொடுக்கணும். கடவுளே, நான் காதலிச்சவர் உண்மையாக இருக்கணும். என்னோட காதல் உண்மை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் எது உண்மையோ அது நல்லபடியாக என்ன இருக்கணும். அவர் உண்மையாக தான் சொல்கிறாருன்னா எனக்கும் அவருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். இல்லைன்னா அவர் தப்பு பண்ணியிருந்தானா அக்கா கூட சேர்த்து வை, சந்தோஷமாக வாழவே, அது போதும் எனக்கு. ஏய் சுனிதா, என்னடி பண்ணுற? அச்சோ அக்கா, முதல் அழுகிற நிற்கணும். அக்கா என்னாச்சு? ஏன் ரொம்ப டல்லாக இருக்கேன்? இன்னும் அதுவே நினச்சிட்ருக்கியா? இல்லைக்கா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வீட்டுக்கு போவோமா? எனக்கும் தாண்டி. எனக்கு காவியாவை நினச்சிருந்தா கஷ்டமாக இருக்குது. பத்தாதுக்கு இந்த ரக்கு வேறு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஆமாம், நெத்தியில் என்ன குங்குமம்? ஐயோ, இந்த பைத்தியக்கார வேறு நெத்தியில் குங்குமத்தை வச்சது அழிக்காமையே வந்துட்டேன். என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அது கையில் குங்குமம் கொடுத்தாங்களா, அதை பூசிட்டு அப்படியே வச்சு இடது கையில் வச்சுருந்தேன். ரொம்ப வீத்துச்சுன்னு கையில் இது பண்ணனா அப்போ ஒரு வேளை மேலே குங்குமம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன மாதிரி தெரியலையே, யாரோ வச்சு விட்ட மாதிரி தெரியுது. இவ ஒருத்தி என்ன அழுதுட்டு இருந்தாலும் சோகத்தில் இருந்தாலும் இதை மட்டும் நோட் பண்ணுறதுக்கு மட்டும் மறக்கவே மாட்டான். ஏய் பாடி, சும்மா எல்லாத்தையும் அழைச்சி அரைஞ்சிட்டு வீட்டுக்கு போகலாமா? இவனுக்கு வேறு இந்த கோவிலில் தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. வந்து நம்மக்கிட்ட வம்பில் தான் நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் அவங்க அம்மா நீங்கள் தான் மயக்கினீங்க பசங்களேன்னு பேசுவாங்க. போகலாமா? ஆமாக்கா, அதுவும் கரெக்டு தான். இந்த வெற்றியும் வந்து பிரச்சனை பண்ணுவார். போகலாம் வா. சரி நிமிஷம்டி. சரிக்கா, வேண்டிக்கோ. இப்போ எதுக்காக என்னை பிடிச்சி இழுத்தீங்க? எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சது தேவையில்லாத பிரச்சனை வரும். உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சா என் தலையை வெட்டிடுவாளா? இப்போ கூப்பிட என் தம்பியா? தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறீங்க. வாடி உன்ட்ட பேசணும். கையை விடியா, கையை விடுன்னு சொல்கிறேன்ல. வாடிங்க. கடவுளே, எனக்கு வெற்றி சார் மேலே ரொம்ப மரியாதை இருந்தது. ஆனால் அக்காவோட பிரச்சனைக்கு அவர் தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் சுனிதாவும் அவரும் லவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே எதுக்கு கொண்டு வந்தேன்? இதில் பத்தாதிக்கு ரகுவும் என்னை லவ் பண்ணுறாரு. ஒன்றுமே புரியல. எங்கள் 3 பேருக்கு வாழ்க்கையில் ஏன் இப்படி விளையாடுறீங்க? தயவுசெய்து வீட்டில் நிம்மதியாக இருக்கணும். இந்த 15 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக வந்தோம். திருப்பி பிரச்சனையை ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்படல. நீங்கள் எல்லாமே பார்த்து பண்ணணும் ப்ளீஸ். என் மனசில் ரகு இருக்கிறது உண்மை தான். ஆனால் நான் காலம்புறா சொல்ல மாட்டேன். எனக்கும் ரகுவுக்கும் முடிச்சு போட்டிருந்தது அதை நல்லபடியாக அமைச்சு கொடுங்க. ஆனால் ஒன்று, ரகுவும் நானும் சேர முடியலன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். என்ன நம்ம ஆளு ரொம்ப சின்சியராக வேண்டிட்டு இருக்கு. நம்மளை பற்றி வேண்டாளா இல்லை நம்ம விட்டுட்டு போகணும்னு வேண்டாளான்னு தெரிய மாட்டேங்குது. கடவுளே, ரகு நல்லா இருக்கணும். எனக்காக அவர் எல்லாமே பண்ணுறாரு. அவரை நான் ரொம்ப அவமானப்படுத்துகிறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. அவர் மனசு காயப்படுறதுக்கு நானும் காரணம் தான். ரகு சாரி. என்னதான் யோசிக்கிறான்னு தெரியலையே. கடவுளே, நான் உண்மையுமே ரகு நேசிக்கிறேன். அதே மாதிரி தான் ரகு என்னை நேசிக்கிறாருன்னு எனக்கு தோணுது. இதை மட்டும் உண்மையாக இருந்தால் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் காமிச்சு கொடுங்க ப்ளீஸ். இவர் என்ன முன்னாடி வந்து நிற்கிறாரு, கொட்டை முடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. மேடம் என்ன இப்படி முழிக்கிறாங்க? நம்ம வந்தது எதிர்பார்த்த மாதிரி தெரியுது. ஹலோ, எதுக்கு இப்படி முன்னாடி வந்து நிற்கிறீங்க? நானே பயந்துட்டேன். நீ பின்ன கிட்ட வராதிங்க, தேவையில்லாத இருக்கு. இங்கே எல்லாம் தீபம் வச்சிருக்காங்க. தேவையில்லாம பின்னாடி வராதிங்க. ஏய், அந்த பக்கம் போகாதடி, வழுக்கும். வராதிங்கன்னு சொல்றாங்க. ஐயோ என்னடி எனக்கு பிடிக்காதுன்னு இப்போ வந்து என் கண்ணத்தில் டைரக்டாக முத்தெல்லாம் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு பிடிக்குமா? டே சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசாதடா. தெரியாம கால் வலிக்கி என் கண்ணத்தில் உன் லிப்ஸ் வந்து பட்டு அது கிஸ்ஸாகவும் கன்வெர்ட் ஆயிடுச்சு. மற்றபடி வேணும்னா நான் மூட்டியோடு உனக்கு கிஸ் பண்ணலடா. அப்படியெல்லாம் போய் சொல்லக்கூடாது செல்லம். தேவையில்லாம போய் சொல்கிற பற்றியா? மாமா மேலே ஒரு க்ரஷ் உனக்கு, அதனால தான்
நானா விருப்பப்படுறதுக்கு முன்னாடி நீயா விருப்பப்பட்டு முட்டை கொடுத்துட்ட. போட 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 பொறுக்கி பையில. என் மேலே விருப்பம் இல்லை, அப்புறம் எதுக்கு என் மேலே சாஞ்சிட்டு இருக்க? தள்ளுடி முதல்ல. ஐயோ எந்திரிக்க முன்னடா, கால் வலிக்கிட்டே இருக்கு. ஓ அப்படியா? டேய் என்னடா பண்றீங்க? எதுக்குடா என்ன தூக்குற? பாவம் என் செல்லம், அதனால தான் தூக்கிருக்கேன். டெக் இருக்கா விடுறா கீழே. முடியாதே. தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. காவியா மாதிரியே தெரியுது. காவியாவா? ஆமா காவியாவே தான். அவ எப்படி லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தா? ஐயோ வாட் அ மிராக்கிள். சொன்ன மாதிரியே அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க போல இருக்கே. என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கா? அப்ப என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கால காவியா. என்ன யார் கூப்பிடுறாங்க என் பேரை சொல்லி? இவர் அந்த காவியாவோட லவர் இல்ல? இவர் இங்க என்ன பண்றாரு? சொல்லுங்க. நீங்க இப்போ லண்டன்ல இருந்து இந்தியா வந்தீங்க? நானா? நான் வந்து 2-3 நாள் ஆச்சு. நீங்க? நானும் தாங்க கசின் வீட்டுக்கு வந்திருக்கேன். நானும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்க. என்ன இப்படி பொய் சொல்றா? என்னை பார்க்க வந்தேன்னு சொன்னா நான் ஏதோ கிண்டல் பண்ணுவேன்னு நினச்சிட்டு பொய் சொல்கிறவளோ. ஆனால் உண்மையா காவியா நீ கல்லிடி. என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கல்ல. இவர் ஏன் எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட ஒரு மாதிரி வலிகிறாரு? ஆனால் நம்ம ஃப்ரெண்டு காவியாவை தானே இவர் லவ் பண்ணுறாரு. எவ்வளோ அழகா இருக்கா. எப்படி பார்த்தாலும் அழகாக தான் இருக்கா. அப்புறம் சார் என்ன சாருங்கிறா? வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க? ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா? எல்லாருமே பார்த்தாச்சு. ரொம்ப நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். எதுக்கு இவர் எப்படி வலிகிறாருன்னு தெரியலையே. காவியத்துக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவா? முதல்ல சொல்லணும் இவரை பற்றி. உங்களை பற்றி காவியா நிறையா சொல்லியிருக்கா சார். நீங்கள் ரொம்ப சொல்லி விடுறீங்கன்னு உங்களை பற்றி சொல்லணும். என்னங்க? நம்ம சொன்னது இந்த லூஸுக்கு ஏரில் போலயே. இவ்வளோ வெயிலாக இருக்கு. அப்பப்பப்பா. காவியா என்னாச்சுமா? ஏமா? என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்கேன்? இவங்க யாரு? நம்ம பரம எதிரி. அவங்க கூட வெளியே வந்து நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்கியா? ஐயோ இது நம்ம அத்தை தானே. எதுக்காக காவியை திட்டுறாங்க? அம்மா என்ன பேசுறீங்க? அம்மாவா? இவன் யார் உனக்கு தெரியலையாடி? வேலத்தையோட கடைசி பையன்டி, கடைசி பையன்.